அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகுப்பு குர்ஆனை பற்றி அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும் என்பது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இது ஒரு அறிவு வகுப்பும் இல்லை. இது ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஒரு வாழ்க்கை மாற்று வகுப்பு. இன்றைக்கி அறிவு எல்லார் இடத்துலையுமே இருக்குது. ரொம்ப எளிதாகவும் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, யூடியூப் வழியாக, சோஷியல் மீடியா வழியாக, புத்தகம், உரைகள், இப்படி எல்லாவற்றிலும் நம்மளுக்கு அறிவு ரொம்ப எளிமையான முறையில் நம்மளுக்கு தகவல் கிடைக்குது. ஆனால் அந்த அறிவு, அந்த தகவல் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஓகே. ஆனால் யார்கிட்டையாவது மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுதா? இல்லை. அறிவு இருந்தாலும் யாரோட வாழ்க்கையும் இங்கே மாறலை. அதனால தான் இந்த வகுப்பு சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, அறிவு மட்டும் போதாது, மாற்றம் தான் முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவதற்காக, வாழ்க்கையை எப்படி மாற்றணும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறது தான் இந்த வகுப்போட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நம்மளுடைய இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, அறிவு கற்றும் அதை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தாதவர்கள், அதாவது அறிவை அவங்க உள்வாங்கி படித்து அதை அல்லாஹ்வுக்காக வெளிப்படுத்தாமல் பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு மறுமையில் கேள்விக்குள்ளாவார்கள் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கிறாங்க. அதாவது அதோட இன்டென்ஷன் என்னென்னா, அறிவு நமக்கு ஆதரவாக இல்லாமல் நம்மளுக்கே எதிராக சாட்சி சொல்கிற நிலை மறுமையில் நம்மளுக்கு வரலாம். அதை தான் முகமது நபி நம்மளுக்கு கடுமையாக எச்சரிக்கிறாங்க. குர்ஆன் இதே சொல்லுது. வேதம் கொடுக்கப்பட்டும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதவர்கள் புத்தகங்களை சுமக்கும் கழுதைகள் போல் உவமை. இந்த குர்ஆன் நம்மளை அந்த கழுதை போல் நம்மளை உவமைப்படுத்தி நம்மளை சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அறிவு இருக்குது, ஒரு மனுஷன்ட்ட அறிவு இருக்குது. அதான் வேதம் கொடுக்கப்பட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாதவர்கள் நம்மளுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, அதுபடி நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அப்போ அறிவு இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இதை தான் அல்லாஹ் குர்ஆன்லையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாகவும் எச்சரிக்கையும் செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாவம் பண்ணால் கெட்டது, பொய் பேசுகிறது தவறு, கோவப்படுறது தவறு, புறம் பேசுகிறது தவறு, அவதூறு பண்ணுறது தவறு, ஆல்கஹால் சாப்பிட்றது தவறு, தொழுகை முக்கியம், நோன்பு முக்கியம், குர்ஆன் முக்கியம். இப்படி எது நல்லது கெட்டதுன்னு நம்மளுக்கு பிரித்து அறியக்கூடிய அறிவை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் தெரிஞ்சும் பல நேரம் நம்ம அதை சிந்திச்சும் நம்மளோட வாழ்க்கையே இன்னும் மாறாமல் இருக்குது. இதுதான் உண்மை. தகவல் எல்லார் இடத்துலையும் இருக்குது, அறிவும் எல்லார் இடத்துலையும் இருக்குது, ஆனால் மாற்றம் யார் இடத்துலையும் இல்லை. அதனால தான் இந்த வகுப்பு. அறிவை எல்லாரையும் ஒன்று கூட்டி எல்லாருக்கும் அறிவு அதிகரிக்கணும், அறிவு சேர்க்கைன்னு யாரும் வரல. நம்மளோட நோக்கம் என்னென்னா, நம்மளோட மாறணும். இந்த வகுப்பு திரும்பியும் சொல்கிற மாற்றத்திற்கான வகுப்பு. இந்த வகுப்போட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, நம்மளோட சிந்தனைகள் மாறணும். இந்த வகுப்புக்கு முன்னர் பின்னருங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை பிரிச்சுக்கணும். இந்த வகுப்புக்கு பிறகு நம்மளுடைய சிந்தனை மாறணும், நம்மளுடைய பார்வை மாறணும், நம்மளுடைய பேச்சு மாறணும், நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய டெய்லி ருட்டீன் மாறணும். முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை மாறணும். இதுதான் இந்த உண்மையான குர்ஆன் கல்வி. குர்ஆன் என்ன சொல்லுது? மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லி நம்மளை மறந்துடக்கூடாது, நம்மளை அதை பின்பற்றணும். அதாவது சொல்வதோடு நிறுத்தாமல் வாழ்ந்து காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல போய் கேட்கும்போது, அதாவது முகமது நபியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு பதில், ஒரு ஆழமான பதில் ஒன்று சொன்னாங்க. அவர்களின் வாழ்க்கை குர்ஆன் அப்படின்னு. அதாவது நபியை பார்த்தாலே குர்ஆனை புரியும், குர்ஆனை படித்தா நபியை புரியும். அப்படியே கண்ணாடி மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணாங்க குர்ஆனை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் மாறணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் படிக்கிற மனிதர்களாக மட்டும் இல்லாமல் குர்ஆனை அதை வாழ்வியலில் கொண்டு வந்து ஒரு வாழ்கிற மனிதனாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாங்க. நம்ம பார்த்து மக்கள் சொல்லணும், இவர் ரொம்ப மாறிட்டார், இவரோட பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது, இவரோட நடத்தையில் ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு நல்ல மனிதராக இவர் இந்த வகுப்புக்கு அப்புறம் நம்மளால் பார்க்க முடியுது, இவரோட வாழ்க்கை குர்ஆன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். இதுதான் உண்மையான வெற்றி. இந்த வகுப்பு அறிவுக்காக இல்லை, வாதத்துக்காக இல்லை, பேச்சுக்காக. அதாவது ஒரு மேடை பேச்சாளரோ ஒரு பயான் பேச முயற்சி பண்ணுறதுக்கான வகுப்பு இல்லை. இது முற்றிலும் ஒரு மாற்றத்திற்கான வகுப்பு. ஒரு மாற்று மதத்தை பற்றி நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம எல்லாருக்குமே சொல்ல தெரியும். ஒரு இந்து கோயில் எப்படி இருக்கும், அவங்களோட வழிபாடுகள் எப்படி இருக்கும், ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருப்பான், அவங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம போய் அந்த வேதத்தை படித்தோமா, இல்லை நம்ம கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ போகணுமா? இல்லை. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு இந்து நண்பரோ, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்லை கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருப்போம், அது அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதை வச்சு இந்த மதம் இப்படி தான் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் மாற்று மத சகோதர சகோதரிகள்கிட்ட போய் இஸ்லாம் எப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பக்ரீத்னா ஆடு வெட்டுவாங்க, பிரியாணி சமைப்பாங்க, வெள்ளிக்கிழமை போய் தொழுவாங்க, தொப்பி போடுவாங்க, தாடி வைப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து காட்டினா தான் அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னென்னு புரியும். ஸோ குர்ஆனை படித்து அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே மாறணும். இது மாற்றத்திற்கான வகுப்பு, வாழ்க்கையை சரி செய்வதற்காக உள்ள வகுப்பு. குர்ஆனாகவே நம்ம வாழணும், குர்ஆனிய மனிதராக மாறுவதற்காக நம்ம எல்லோரும் குர்ஆனை தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். தெரியாதவங்களுக்கும் நம்ம சொல்லணும். குர்ஆனாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக. ஆமீன்.